சாயிராம். ஓம் சாயிராம். குழந்தையே, என் பக்தனின் வீட்டில் தேவை என்பதே இருக்காது என்று நான் உனக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறேன். ஆனாலும் பல குடும்பங்களில் இந்த குடும்பம் சாயிநாதரை தான் முழுமையாக நம்பியிருக்கிறது. ஆனாலும் வறுமை, கடன், சுமை எல்லாம் சேர்ந்து கொண்டு குடும்பமே தத்தளித்து கொண்டிருக்கிறது என்று சொல்வதை கேட்டு என் மனம் மிகவும் வருந்துகிறது. உன் வீட்டில்தான் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நாலா பக்கமும் பிரச்சனைகள், சமாளிக்கவே முடியாமல் அடுத்த அடி எப்படி எடுத்து வைப்பது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்கிறீர்கள். வெளியே சொல்லக்கூட முடியாத அளவிற்கு அவமானங்களும் அவமரியாதைகளும் சூழ்ந்து கொண்டு நிற்கின்றது. சின்ன சின்ன விஷயம்தானே, இது என்ன நம்மை செய்துவிடப் போகிறது என்ற அலட்சியமாக பார்த்த விஷயங்களெல்லாம் என்று பூதாகரமாக எழும்பி நிற்கிறது. என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு முழுமையாக இருக்கும் பொழுது நீ ஏன் இவ்வளவு சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்று யோசிக்கிறாயா? நிச்சயமாக இது உன்னுடைய கர்ம வினைகளின் காரணம் அல்ல. உன்னுடைய அஜாக்கிரதையான போக்கில்தான் இவ்வளவு கஷ்டங்களையும் சோதனைகளையும் இப்பொழுது நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய், அனுபவித்து கொண்டிருக்கிறாய். அது மட்டுமல்லாமல் என் மீது இன்னும் பூரணமாக நம்பிக்கை வராததும் ஒரு காரணம்தான். முன்பு என் மேல் முழுமையாக நம்பிக்கையோடு தான் இருந்தாய். ஆனால் இப்பொழுது உன்னுடைய அஜாக்கிரதையான போக்கினால் என் மீது நம்பிக்கையை இழந்து விட்டாய். வாழ்க்கையை வாழ்வதே வீண் என்ற அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். குழந்தையே, இனியும் தாமதிக்காதே. அலட்சிய போக்கை கைவிட்டுவிடு. இனியும் அலட்சியமாக இருக்காதே. உன்னுடைய கோபத்தை முழுமையாக கட்டுப்படுத்த கற்றுக்கொள். ஏதாவது உனக்கு நடக்கவில்லை என்றாலோ முடியவில்லை என்றாலோ உடனே வாழ்க்கையே வெறுத்துவிட்டது என்று சொல்லாமல் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு சேர்க்க வேண்டியதை, உன்னிடம் வந்து சேர்க்க வேண்டியதை நிச்சயமாக நான் பார்த்து கொள்கிறேன். மனம் நிம்மதியில்லாமல் இருக்கும் பொழுது அவசரமாக நீ எடுக்கும் முடிவுகள்தான் இந்த நிலைக்கு உன்னை தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே கோபமாக இருக்கும் பொழுதோ, மனது நிம்மதியில்லாமல் இருக்கும் பொழுதோ தேவையில்லாமல் எந்த முடிவையும் எடுத்து விடாதே. நீயாக எந்த சூழ்நிலையும் எப்பொழுதும் என்னை மறந்து விடாதே. நம்பிக்கையை இழந்து விடாதே. சங்கடங்கள் உன்னை சூழும் பொழுது என் நாமஸ்மரணத்தை முழு மனதாக சொல்லிப்பார். சங்கடங்கள் உன்னை விட்டு விலகுவதை கண்கூடாக உணர்வாய். எதற்குமே கலங்காதே. இதுவரை தோல்விகளை மட்டுமே சந்தித்து வந்த நீ இனி என்னுடைய முழுமையாக ஆசிர்வாதத்தை பெறப்போகிறாய். உன் கஷ்டகாலமெல்லாம் இஷ்டகாலமாக போகிறது. உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கப் போகிறது. உன்னுடைய அஜாக்கிரதையான தனத்தை மட்டும் கொஞ்சமாக மாற்றிக்கொள். கோபத்தை கைவிட்டுவிடு. நம்பிக்கையை இழந்து விடாதே. தன்னம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் எதிலுமே போராடலாம், வென்றே விடலாம் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு அமையும் நிச்சயமாக. உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி பெரியது அல்ல. உன் நிம்மதியை குலைக்கும் அளவிற்கு ஒரு வெற்றியோ தோல்வியோ அது உன்னிலிருந்து தூரமாக்கிவிடு. வெற்றி என்பது ஏது ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதற்கான நுட்பங்களை கற்று அதனில் போட்டியிட்டு உழைத்து வெல்வது. தோல்வியோ வெற்றி என்பதை விட அதிக கற்றுத்தரும் ஆசான். ஒரு ஆசான் கற்றுத்தரும் பாடம் அனைத்தும் நமக்கு தோல்வி கற்றுக் கொடுக்கும். எனவே வெற்றி வருவதை விட தோல்வியை வரவேற்க கற்றுக்கொள். வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வெற்றி உன்னை வந்து தழுவும். உன்னுடைய கனவுகளும் கற்பனைகளும் நிஜத்தில் உனக்கு வரவேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை, விருப்பமும் கூட. அதற்காகத்தான் நானும் போராடி கொண்டிருக்கிறேன். கற்பனையான வாழ்க்கை கற்பனையாகவே சென்றுவிடக்கூடாதுதானே? அது உன் வாழ்வில் நிஜத்தில் நடந்தால்தானே நீ மகிழ்ச்சியாக இருப்பாய், சந்தோஷமாக இருப்பாய். அதற்காகத்தான் அத்தனை வேலைகளையும் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல இருப்பதில்லைதான்.
நீ நினைப்பது போல வாழ்க்கை அமையவில்லைதான். ஆனால் நீ நினைப்பது போல மாற்றி அமைக்கக்கூடியதுதான் வாழ்க்கை. மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் தானே? அதை விட்டுவிட்டு வருந்திக் கொண்டும் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விட்டால் யார்தான் உன் வாழ்க்கையை திறம்பட வாழ்வது? அடைந்தே தீர வேண்டும் என்ற உத்வேகத்தோடு இரு. முயன்று கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை மிக சுலபமாக வென்றுவிடலாம். எதற்கும் ஒரு முடிவு உண்டு. உன் துன்பத்திற்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் உனக்கு சுபமாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. சில நேரங்களில் நீ சிறந்ததை பெறுவதற்கு முன்பு சில மோசமானவற்றை சந்திக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். அதுதான் வாழ்க்கையின் நியதி. சில மோசமானவற்றை சந்தித்த பிறகுதான் சிறந்ததை நீ பெறுவாய் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தாலே போதும். மோசமானவற்றை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை மிக எளிதாக நீ பெற்றுவிடுவாய். எனவே நம்பிக்கையோடு இரு. விதைத்தவன் வேண்டுமானால் உறங்கலாம். ஆனால் விதைகள் ஒருபோதும் உறங்கவே உறங்காது. விதை விருட்சமாகும் வரை போராடிக் கொண்டுதான் இருக்கும். அதைப்போல் நீயும் உன் வாழ்க்கையில் போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் ஜெயிக்கலாம். ஜெயித்தே காட்டலாம். வெற்றியை அடைந்தே தீரலாம். இது நாள் வரை பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திருந்த உனக்கு வெற்றிக்கான நாள் உன்னை நெருங்கிவிட்டது. உன் பொறுமைக்கான பதில் கிடைக்கப் போகிறது. உன் பொறுமைக்கான தக்க பதிலோடு உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். சர்வ நிச்சயமாக உன் வெற்றிக்கான நாள் இதுவேதான். பிரச்சனைக்கு சிறந்த ஆயுதம் என்ன தெரியுமா? பொறுமைதான். அது உன்னிடம் அதிகமாகவே இருக்கிறது. உன் எண்ணம் எனக்கு நன்றாகவே தெரியும். பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும். அதற்கு கால தாமதம் வேண்டுமானால் ஆகலாம். ஆனால் பொறுமை எப்பொழுதும் தோற்றே போகாது. அதைவிட சிறந்த ஆயுதம் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. எனவே பொறுமையோடு இரு. நம்பிக்கையோடு இரு. தன்னம்பிக்கையோடு இரு. வெற்றி உன் வசம்தான். நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிடிக்கவில்லை என்றால், மற்றவர்களை பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. ஏனென்றால் உன் வெறுப்புக்கும் உன்னுடைய கோபத்திற்கும் முதலில் பலியாவது உன்னுடைய நிம்மதிதான். உன் நிம்மதியை நீயே கெடுத்து கொள்ளாதே. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனையை உன் மனதில் ஏற்படுத்தி கொண்டு நீ நிம்மதி இல்லாமல் தவித்தால் உன் வாழ்க்கையை எப்படி நிம்மதியாக நீ வாழ்வாய்? மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். தேவையான இடத்தில் தேவையானவற்றை பேசுவதை விட தேவையில்லாததை பேசுவதை விட அமைதியாக இருந்து விடுவதுதான் மிக சரிய முடிவாகவே இருக்கும். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. சாயப்பா உன் மீது காட்டும் பரிவையும் பாசத்தையும் அன்பையும் நீ இதுவரை இழக்கவே இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம் சில நேரங்களில் இழந்துவிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், எனக்காக யாருமே இல்லை, கவலைக்கு கூட தோள் சாய யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கும் உன் சாயப்பாவையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். எதையுமே நீ எடுத்து வரவும் இல்லை. இப்பொழுது நீ இழந்தது எதுவும் பெரிதாக இழந்து விடவும் இல்லை. உன்னுடைய கர்ம வினையின் காரணமாகவே இதுவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா? உன் வாழ்வில் நீ இதுவரை இழந்ததை எல்லாம் மீட்டுத்தர உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று நீ வேதனைப்படுவதும் கோபப்படுவதும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது பிள்ளையே.
உன்னுடைய காத்திருப்புக்கான சரியான பலனை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ சில வழிமுறைகளை கூறுகிறேன். கேட்டு அதன்படி நட. எப்பொழுதும் உன் வாழ்வில் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தால் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். ஒரு குரு தன் சீடர்களுக்கு அறிவுரை வழங்க வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கையில் ஏதோ ஒன்றை எடுத்து வருவதாக சீடர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். பார்த்து கொண்டிருந்த சீடர்கள் அனைவருக்கும் வியப்பு. தன்னுடைய குரு கையில் என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆவராக அனைவரும் குருவையே பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது குரு கையில் ஒரு சிறிய கயிறு இருந்ததை அனைவரும் பார்த்தனர். வந்த குருவும் தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டார். சீடர்கள் அனைவரிடம் எதுவுமே பேசாமல் அவர் அமைதியாக இருந்தார். சிறிது நேரத்தில் தான் கொண்டு வந்திருந்த கயிற்றில் முடிச்சை போட்டுக்கொண்டே இருந்தார் அந்த குரு. முடிச்சு போட்ட பிறகு தன்னுடைய சீடர்களை நோக்கி அந்த குரு, சீடர்களே, நான் கொண்டு வந்த கயிற்றில் முடிச்சை போட்டுவிட்டேன். இப்பொழுது கூறுங்கள், நான் கொண்டு வந்த கயிறு இதுவா அல்லது வேறு ஏதோ இருக்கிறதா என்று சீடர்களை பார்த்து கேட்டாராம் அந்த குரு. அப்பொழுது கூட்டத்திலிருந்த ஒரு சீடர் எழுந்து, குருவே, இது நாம் பார்க்கும் கோணத்தில்தான் இதற்கு பதில் சொல்ல முடியும். ஒரு கோணத்திலிருந்து பார்த்தால் நீங்கள் கொண்டு வந்த கயிறுதான் இந்த கயிறும் கூட. ஆனால் வேறு கோணத்தில் பார்த்தால் இதில் முடிச்சு போட்டதால் இதன் வடிவமும் அளவும் கூட மாறி இருக்கிறது. எனவே இது வேறு கயிறாக கூட இருக்கலாம். இதில் தவறு என்று எதுவுமே இல்லை என்று கூறினாராம். நாம் பார்க்கும் கோணத்தில்தான் அனைத்துமே இருக்கிறது என்று கூறினாராம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சீடர் தன் குருவை பார்த்து. இந்த பதிலை கேட்ட குரு சிரித்துக்கொண்டே தன் கையில் இருக்கும் கயிற்றின் இரு முனைகளையும் பிடித்து நன்றாக இழுத்தாராம். முடிச்சு நன்றாக இறுகிக் கொண்டதாம். உடனே குரு சீடரை பார்த்து, இப்பொழுது கூறுங்கள், இந்த கயிற்றின் முடிச்சை அவிழ்க்க முடியுமா முடியாதா என்று கேட்டாராம். அப்பொழுது மற்றும் ஒரு சீடர் எழுந்து, இவ்வளவு இறுக்கமாக முடித்தை போட்ட பின்பு அதை அவிழ்க்க எப்படி முடியும் குரு? அவிழ்க்கவே முடியாது என்று கூறினாராம். உடனே அந்த குரு, கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த 3 முடிச்சுகளையும் அவிழ்ப்பது எப்படி என்று கேள்வியை முன்வைத்தாராம் சீடர்களை பார்த்து. உடனே கூட்டத்திலிருந்த மற்றும் ஒரு சீடர் எழுந்து, முடிச்சை எப்படி போட்டோமோ அதன்படிதான் அந்த முடிச்சை அவிழ்க்க முடியும் என்று கூறினாராம். உடனே அந்த குரு, இந்த பதிலை தான் நான் எதிர்பார்த்தேன் என்று கூறினாராம். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கத்தான் யோசனை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் யாருமே அந்த பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படவே மாட்டார்கள். அதை யோசிக்க கூட செய்ய மாட்டார்கள். அதே போலதான் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் எதற்கெடுத்தாகவும் கோபப்படுவார்கள். அந்த கோபத்திலிருந்து எப்படி வெளியே வருவது, அந்த கோபத்திலிருந்து எப்படி மீள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். இந்த முடிச்சை போல அந்த கயிறின் அந்த முடிச்சை அவிழ்த்தால் கூட அந்த கயிறின் அடிப்படை குணம் எப்படி மாறாதோ, உன்னுடைய அடிப்படை குணமான மனித குணம் என்பது எப்பொழுதுமே மாறாது. இந்த கயிறுகளில் இருக்கும் முடிச்சுகளை அவிழ்ப்பது போல நம் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நம்மால் தீர்க்க முடியும் யோசனை செய்வதால். குழந்தையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கவலைகளும் துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும். அதே போல அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வும் அந்த கஷ்டங்களுக்கான மருந்தும் அந்த வேதனைகளுக்கான வலி தீர்க்கும் மருந்தும் நிச்சயமாக இருக்கவே செய்யும். எனவே என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் பார்த்து பயந்து பயந்து அந்த பிரச்சனைகளுக்காகவே உன் வாழ்க்கையை வீணாக செலவழித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறாய் குழந்தையே. என் பாதம் உன் வீட்டில் பட்டு நீ கேட்டது எல்லாம் உனக்கு நிறைவேறும் தருணம் கூடிய விரைவில் வரும். உனக்காக அந்த தருணத்தை நானே ஏற்படுத்துவேன். நானே சர்வாதிகாரி. நீ நினைப்பது அனைத்தையும் நடத்தி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கும் பொழுது
எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது என் வாழ்வில் நடக்குமா நடக்காதா என்று கேட்டுக்கொண்டே இருக்காதே. நிறைவேறுமா நிறைவேறாதா என்று எப்பொழுதும் கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்காதே. இது நடக்க வேண்டுமா நடக்க வேண்டாமா என்று முடிவு செய்பவன் நானே. நானே சர்வ அதிகாரி. அகில அண்டத்தையும் ஆட்டிவிப்பவன் நானே. இந்த சர்வாதிகாரியை தகப்பனாக உன் குருவாக பெற்றுக்கொண்ட நீ எதற்கு எப்பொழுதும் கலங்கிக் கொண்டே இருக்கிறாய்? உன் மனம் ஏன் எப்பொழுதும் குழப்பத்தோடும் ஒருவிதமான குழப்பத்தோடும் இருந்து கொண்டே இருக்கிறது? எதையுமே உன்னால் சரிவர செய்ய முடியாமல், எதையுமே உன்னால் திறன்பட யோசிக்க கூட முடியாமல் எப்பொழுதும் ஒரு விதமான குழப்பத்தோடு இருப்பதால் தான் எதையுமே தீர்க்கமான முடிவாக உன்னால் எடுக்க முடியவில்லை. உன் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். நானே அனைவருடைய ஆட்சியாளராக ஒவ்வொரு இருதயத்தையும் அமர்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு இருதயத்திலும் நானே வீற்றிருக்கிறேன். நான் உன் இருதயத்தில் வீற்றிருக்கும் பொழுது உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது, என்ன நினைக்கிறாய், உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும், என்ன நிகழ்ந்தால் நீ மகிழ்வாய் என்பதை நான் பார்த்து பார்த்து யோசித்து செய்து கொண்டுதானே இருப்பேன். அதற்குள் உன் மனதில்தான் ஏன் இத்தனை போராட்டம்? இந்த உலகில் அசையும் அசையா அனைத்து ஜீவராசிகளையும் நானே அரவணைத்து கொண்டிருக்கிறேன். இந்த பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை கட்டுப்படுத்துபவனும் நானே. படைப்பவனாகவும் காப்பவனாகவும் அழிப்பவனாகவும் நானே சர்வாதியாக இங்கு ஷீரடியில் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு முறை கிடைக்கும் நடக்கும் என்று வாக்கு அளித்தால் அது சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எந்த விதத்திலும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். சாயிநாதரை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். உன்னை என் பக்கம் இழுத்தது நானே. நீயாக என்னை தேடி வரவில்லை. நான் இழுத்ததால்தான் பறவையின் காலில் கயிறை கட்டி இழுப்பதைப் போல நான் உன்னை என் பக்கம் இழுத்ததால்தான் நீ இப்பொழுது என்னை தேடி வந்திருக்கிறாய். உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் உனக்குள்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான அத்தனை சோதனைகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை காயப்படுத்துவதற்காகவோ, உன்னை வேதனைப்படுத்துவதற்காகவோ, உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதற்காகவோ அல்ல உன்னுடைய சோதனைகள். அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி என அனைத்தையும் நான் சோதித்து கொண்டிருக்கிறேன். அது உனக்கு கஷ்டத்தையும் வேதனையும் தருவதற்கு அல்ல, வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு வரும் கஷ்டங்கள். நீ பயணிக்கும் வழியில் உன் துணை, என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும். ஆனால் உன் வழியில் சில முட்களும் இருக்கத்தான் செய்யும். கவனமாக நடப்பது உன்னுடைய பொறுப்பு. அப்படி கவனமாக நடக்கும் பொழுதும் அந்த முட்கள் உன் கால்களை குத்தினால் சற்றும் கவலைப்படாமல் வலி இருக்கத்தான் செய்யும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு உன் வழியை ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வைத்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு. எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். என் அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. என் உயிராய் இருக்கும் என் இதய துடிப்பே, என் குழந்தையாக நீதானே. உன் தாயாக, தகப்பனாக, குருவாக, தோழனாக, அனைத்துமாக நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். அப்பத்தோடும் என்னிடம் வந்து தினமும் கேட்கிறாய், என் கண்ணீரை துடைத்து விடுங்கள் சாயிநாதரே, என் கண்ணீருக்கு வழி காட்டுங்கள் என்று என்னிடம் வந்து உன் வேதனையை அத்தனையும் கொட்டி தீர்க்கிறாய். எது வந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும்
ஒரு கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றிக் காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது ஒன்று என்று உனக்கு தெரியாதா? பின் ஏன் வாழ்க்கையில் அடுத்த அடி எப்படி வைக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து கேட்கிறாய்? உன் வாழ்க்கையை சீர்படுத்த, உன் வாழ்க்கையை நெறிப்படுத்தவே நான் போராடிக் கொண்டிருக்கிறேன். சந்தேகம் இல்லாமல், எந்த ஒரு கேள்வியுமே இல்லாமல், நமக்கு எது நல்லது, நம் வாழ்க்கைக்கு எது நல்லது என்பதோ அது நிச்சயமாக நம்மிடம் வந்து சேரும். நம்மிடம் வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கையை உன் மனதில் தீர்க்கமாக வளர்த்துக்கொள். தீர்க்கமாகவே பதிய வைத்துக்கொள். எப்பொழுதுமே நேர்மறை எண்ணத்தோடு இரு. எதிர்மறையான எண்ணங்கள் வேண்டவே வேண்டாம். உலக நடப்பை நினைத்துப்பார். உலக நன்மையை நினைத்துப்பார். அனைவரையும் சிந்தித்துப்பார். நேர்மறை எண்ணம் யாரிடம் இருக்கிறதோ, நேர்மறை எண்ணத்தோடு யார் வாழ்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக வாழ்வில் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். இனி எப்பொழுதும் வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டுதான் இருப்பார்கள். அதைதான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன். உன்னுடைய துக்கமான நாட்களிலும், மன போராட்டமான நாட்களிலும் கூட மனதில் நம்பிக்கையோடு, முகத்தில் ஒரு விதமான புன்னகையோடு உன் நாட்களை கடந்து பார். உன்னுடைய தடைகள் அனைத்துமே வெற்றி படிகட்டுகளாக மாறும். நான் மாற்றி அமைப்பேன். ஆம் குழந்தையே, உன்னை மாற்றிக்கொள். உன் மனதை மாற்றிக்கொள். உன் வாழ்வை மாற்றிக்கொள். நிச்சயமாக மாற்றிக்கொள். மாற்றம் உன்னை தேடி வரும், சர்வ நிச்சயமாக. ஏனென்றால் உனக்கு நேரம் மிக நன்றாகவே கூடியிருக்கிறது. நேரம் நன்றாகவே இருக்கிறது. நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் உன் வீட்டிலும் உன் வாழ்விலும் நடக்கத்தான் போகிறது. அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. உன் சாயப்பா கூறுவதை நன்றாக செவித்து கொடுத்து கேள். அதை பின்பற்றுவது சற்று கடினமான காரியம்தான். ஆனால் பின்பற்றி பார்க்கலாம் தானே? நம்பிக்கையோடு, போராட்டமான எண்ணத்தோடு பின்பற்றிப்பார். நீ தொட்டது எல்லாமே உனக்கு வெற்றிகரமாகவே நடக்கும். வெற்றியாகவே முடியும். தேவையில்லாமல் உன்னையே வருத்திக் கொள்ளாதே. உன் மனதை காயப்படுத்திக் கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் நீ தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிவேன். என்ன நடந்தாலும், என்னதான் நிகழ்ந்தாலும் உன்னை என் கரம் கொண்டு நான் ஒவ்வொரு நொடியும் காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமாக இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறப்போகிறது. மாறத்தான் போகிறது. ஆம் குழந்தையே, நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனை தீரத்தான் போகிறது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயம் உன் வீட்டில் நடக்கத்தான் போகிறது. உனக்கு நேரம் மிக நன்றாகவே இருக்கிறது. நான் இருக்கிறேன். நமக்காக யாருமே இல்லையே, என்ன செய்வது, ஏது செய்வது என்று மறக்காதே. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? உன் சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு உதவி செய்து உன்னை நிச்சயமாக காப்பேன். உன்னை வெற்றியடைய செய்வேன். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும், மனம் வெறுமையற்று கிடைக்கும் பொழுது, இருக்கும் பொழுது கிடைக்கும் அன்பும் பயனை தரவே தராது. ஏதாவது தவறு செய்துவிட்டு அந்த குற்றத்தை நினைத்து நினைத்து வருந்தும் பொழுதுதான் ஒரு மனிதன் மனிதனாக அவதாரம் எடுக்கிறான். அந்த மனிதனின் மனத்தை பற்றியும் புரிந்து கொள்ள அவனால் முடிகிறது. ஏதாவது தவறு செய்தால் நம் மனசாட்சி என்னும் குற்ற உணர்வே நம்மை கொன்றுவிடும் என்ற பயம் எல்லோரிடமும் இருந்தால் யாருமே குற்றம் செய்ய நினைக்கக்கூட மாட்டார்கள். கடவுளால் அவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக நிறைவடையும். உன் அப்பாவாக, அம்மாவாக, அனைத்துமாக எப்பொழுதும் உன் சாயிநாதர் உனக்கு துணையிருப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது நீ தவறான பாதையில் எப்படி செல்வாய்? உரிமையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மையில்லாத நட்பும், அது மட்டும் அல்லாமல் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் எப்பொழுதுமே நிரந்தரமே இல்லை என் குழந்தையே. இதை முழுவதுமாக நன்றாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் செயல்படு. உன்னை யாராவது ஏமாற்றினார்கள் என்றால் அவர்களிடம் மறக்காமல் நன்றி சொல்லிவிடு.
ஏனென்றால் நீ மறுபடியும் மற்றவர்களிடம் ஏமாறாமல் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் மனதார நன்றி சொல்லிவிடு. அது மட்டுமல்லாமல் நல்லவர்களாக நடித்து உன்னிடம் பழகியவர்களுக்கும் நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் மற்றவர்களிடம் எப்படி ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்ததற்காக மறக்காமல் நன்றியை சொல்லிவிடு. உன்னிடம் இருந்து விலகிய உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் வாழ்க்கையில் எப்படி தனியாக போராட வேண்டும், தனியாக நின்று சாதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் உன் நன்றியை சொல்லிவிடு. எல்லாம் கிடைத்தவர்கள்தான் எனக்கு எதுவுமே இல்லை என்று நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எதுவுமே கிடைக்காதவர்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாகத்தான் வாழ்கிறார்கள். எனவே என் குழந்தையே, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். கிடைக்காததை நினைத்து நினைத்து வருந்தாதே, ஏங்காதே, மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அப்படி ஏங்கி தவிக்கும் பொழுதுதான், ஏமாற்றம் வரும் பொழுதுதான் மனது வெறுமையாகும். மனது தானாகவே வருத்தப்படும். மனது வருத்தப்பட்டால் மனதில் நிம்மதி இருக்காது. நிம்மதி இல்லை என்றால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாகவே வந்த இடம் தெரியாமல் போய்விடும். உன் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள். மன நிம்மதியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிநாதர். இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மையாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு காண்பிக்கப் போகிறேன்.